வணக்கம். சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியா எத்தனை ஆண்டுகள் பின்தங்கியிருக்கிறது? சீன நகரங்களின் வீடியோக்கள், சீன வளர்ச்சி தொடர்பான வீடியோக்கள் அல்லது சீன தொழில்நுட்பங்கள் பற்றிய வீடியோக்களை பார்த்துவிட்டு இங்கு பலர் நமது இந்தியா 10 20 அல்ல 100 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது, 200 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது, சீனா நம்மை விட மிகவும் முன்னேறி உள்ளது என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்களும் கூட இந்தியர்களாகவே இருப்பார்கள். காரணம், அவர்கள் அப்படி பார்க்கும்போது உடனடியாக இந்திய நகரங்கள் உடனோ அல்லது இந்திய நிலைமைகள் உடனோ ஒப்பிடும்போது அவர்கள் அப்படித்தான் உணர்கிறார்கள். இந்தியா உண்மையில் எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி உள்ளது? இந்த காணொளியில் உண்மைகளின் அடிப்படையில் அவற்றை பேசலாம். இந்தியாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் தோராயமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இப்போது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. நாம் இதை சமீபத்திய IMF தரவுகள் மற்றும் இந்தியாவின் தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறோம். சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2008இல் இதே அளவில் தான் இருந்தது. அப்போது சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.6 டிரில்லியனாக இருந்தது. எனவே இப்போது நாம் 2008ஆம் ஆண்டு சீனாவையும் இன்றைய இந்தியாவையும் ஒப்பிடப் போகிறோம். முதலில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சீனாவிற்கும் இன்றைய இந்தியாவிற்கும் இடையிலான ஒப்பீட்டை செய்கிறோம். 17 ஆண்டுகளுக்கு முன்பு 2008ஆம் ஆண்டில் சீனா மொத்தம் 1.43 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளை ஏற்றுமதி செய்தது. அதே நேரம் 1.1 முதல் 1.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது. அந்த நேரத்தில் ஜவுளி, எஃகு போன்ற துறைகளில் அதிக கவனம் செலுத்தியிருந்தது சீனா. அதோடு மின்னணு பொருட்களும் இருந்தன. 2010-12 வாக்கில்தான் சீனா மொபைல் உற்பத்தியில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்தது. எனவே 2008ஆம் ஆண்டில் சீனாவின் உற்பத்தியை பார்த்தால் மின்னணுவியல், இயந்திரங்கள், ஜவுளி, எஃகு போன்றவைதான் அதிகம் இருந்தன. சேவைத்துறையில் சீனாவின் வளர்ச்சி குறைவாகவே இருந்தது. இதுவே சீனாவின் வளர்ச்சியில் முக்கியமானதும் கூட. இந்தியா இன்னும் அதிக அளவில் சேவைகளைத்தான் ஏற்றுமதி செய்கிறது. தற்போது தகவல் தொழில்நுட்பம் உட்பட சேவைகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது. சீனா 2008 வாக்கில் பெரும்பாலும் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்தது. நாம் இன்று 900 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளோம். சீனா 1.43 டிரில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. அதில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருப்பதை காண முடியும். எனவே 2008ஆம் ஆண்டில் சீனா நம்மை விட அதிக ஏற்றுமதிகளை கொண்டிருந்தது. தோராயமாக 850 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது இந்தியா. இறக்குமதி அளவில் சீனாவின் அளவை நெருங்கி இருந்தாலும் ஏற்றுமதி சீனாவுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது. அதே நேரம் மிகவும் மோசம் என்றும் சொல்ல முடியாது. நாம் தற்போது மருந்துகள், ஜவுளி, வாகன பொருட்கள், அத்துடன் மொபைல் போன்கள் போன்ற மின்னணு சாதனங்களையும் ஏற்றுமதி செய்கிறோம். IT, மென்பொருட்கள் உட்பட சேவைகளை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. எதிர்காலத்தில் இது இன்னும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும். எனவே 2008ஆம் ஆண்டு சீனாவையும் இன்றைய இந்தியாவையும் ஒப்பிடும்போது ஒரு சிறிய வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. அதாவது இன்றைய இந்தியாவை விட 2008ஆம் ஆண்டு சீனா ஏற்றுமதியில் சற்று முன்னணியில் இருந்தது என்பதை காணலாம். இப்போது இராணுவ செலவினங்களை பார்த்தால் 2008ஆம் ஆண்டில் சீனாவின் இராணுவ பட்ஜெட் 60 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இந்தியாவின் இன்றைய இராணுவ பட்ஜெட் 81.7 பில்லியன் டாலராக உள்ளது. எனவே இங்கு நாம் ஒரு விஷயத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். 2008ஆம் ஆண்டில் சீனா தனது எல்லைகளில் எந்த பிரச்சனையையும் கொண்டிருக்கவில்லை. இந்தியா சீனாவின் நட்பு நாடாகவே இருந்தது. பாகிஸ்தான் நட்பு நாடுதான். எல்லையில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்கவில்லை சீனாவிற்கு. 2008ஆம் ஆண்டில் சீனா எந்த நாட்டுடனும் போர் பயத்தை கொண்டிருக்கவில்லை. பெரும்பாலும் பாதுகாப்பாக இருந்தது அந்த நாடு. அதனால் அந்நாட்டின் இராணுவ பட்ஜெட் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு 2 எதிரி நாடுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்றாக சீனாவும் உள்ளது. எனவே நமது இராணுவ பட்ஜெட் அதிகரித்து வருவதற்கான காரணங்களில் ஒன்று சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலும் பயங்கரவாத அச்சுறுத்தலும் இருப்பதுதான். சீனாவின் வளர்ச்சி கட்டத்தில் கூட அதுபோன்ற நிலை ஒருபோதும் இருந்திருக்கவில்லை. இன்றும் கூட சீனா இந்தியாவிடமிருந்து பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளவில்லை. மாறாக இந்தியாவிற்கு நிச்சயம் அச்சுறுத்தல் உள்ளது. இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் அதிகரித்து வருவதற்கான காரணம் இதுதான். மற்றொரு விஷயம், இங்கு இந்தியாவிற்கு போட்டியாளராகவும் சீனா உள்ளது. அந்த நேரத்தில் சீனாவிற்கு அந்த அளவு பெரிய போட்டியாளர்கள் இருந்திருக்கவில்லை. 2008ஆம் ஆண்டில் ஜப்பான் ஒரு முக்கிய பாத்திரமாக இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் நிதி நெருக்கடியில் சிக்கியது அந்நாடு. அதனால் இன்று இந்தியா உற்பத்தி துறையில் சீனா போன்ற மிக பெரும் சக்தியை எதிர்கொள்வது போல் அன்று சீனாவிற்கு எந்த போட்டி
போட்டியாளரும் இருந்திருக்கவில்லை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து சீனாவில் பெரிய அளவிலான நேரடி முதலீடுகளும் அந்த நேரத்தில் சீனாவின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இருப்பினும் இன்று இந்தியா சீனாவை வெஞ்சுவதற்கு அல்லது சீனாவுக்கு நிகராக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு பெரிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சீனாதான். இரண்டாவது தடையாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள கொள்கை மாற்றம் உள்ளது. அவர்கள் இனி ஒரே ஒரு நாட்டில் மட்டும் முதலீடு செய்யக்கூடாது என்று முடிவு செய்துள்ளார்கள். சீனா போன்ற ஒரு பெரிய சக்தியாக எந்த நாடும் இனி வளரக்கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அது இந்தியாவின் வளர்ச்சியை கணிசமாக பாதிக்கும். அவர்கள் சீனா பிளஸ் ஒன் கொள்கையை பின்பற்றுவதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து முதலீடுகள் இந்தியாவிற்கு மட்டுமாக வரவில்லை, மாறாக வியட்நாம், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் செல்கிறது. இந்த பிளவின் காரணமாக சீனாவில் இருந்தது போன்ற பொருளாதார ஏற்றம் இந்தியாவில் ஏற்படவில்லை. 2008ஆம் ஆண்டில் சீனா 9.5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை எட்டிய நிலையில் இந்தியா தற்போது 6.6 முதல் 6.7% வளர்ச்சியை அடைந்துள்ளது. அந்த வேறுபாடு இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தில் உள்ளது. இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தை தடுக்க மேற்கத்திய நாடுகள் முயற்சிக்கவும் தான் செய்கின்றன. அதற்கு காரணம் அவர்கள் இனி ஒரு பெரிய சக்தி உருவாக வேண்டாம் என்று நினைப்பதுதான். எனவே நமக்கு முன்னால் பல சவால்கள் உள்ளன. நாம் சீனாவை விஞ்ச விரும்பினால் சீனாவுக்கு நிகராக நமது விநியோக சங்கிலியை வளர்க்க வேண்டும். உட்கட்டமைப்பு மேம்பாடு அவசியமாகும். சீனாவுடன் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இன்று. அதனால் அனைத்து துறைகளில் இருந்தும் நாம் இங்கு அதிக முதலீட்டை கொண்டு வர வேண்டும். 2008ஆம் ஆண்டில் சீனாவிற்கு இதுபோன்ற சவால்கள் இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்போது இந்தியாவுக்கு அந்த சவால்கள் நிறைய உள்ளன. 2008ஆம் ஆண்டில் சீனாவின் வறுமை விகிதம் 13% இருந்தது. இன்று இந்தியாவின் வறுமை விகிதம் 10% உள்ளது. எனவே வறுமை ஒழிப்பை பொறுத்தவரை இந்தியா இன்று சீனாவை விட சிறந்த நிலையில் இருப்பதை காணலாம். 2008ஆம் ஆண்டில் சீனா 60 மில்லியன் யூனிட் மொபைல் போன்களை தயாரித்தது. அதில் பெரும்பகுதி அசம்பிளி செய்யப்பட்டவையாக இருந்தன. ஆப்பிள் நிறுவனம் இப்போது இந்தியாவில் அசம்பிள் செய்வது போல் அதன் ஆரம்ப நாட்களில் சீனாவிற்கு முதலில் வந்தவை அசம்பிள் யூனிட்டுகள் தான். அந்த நேரத்தில் 600 மில்லியன் உற்பத்தி திறன் இருந்ததாக கூறுகிறது சீனா. அதன் மதிப்பு சுமார் 40 முதல் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கலாம். இன்று இந்தியா இங்கு ஆண்டுதோறும் 500 மில்லியன் யூனிட்டுகளை உற்பத்தி செய்கிறது. அதன் மதிப்பு சுமார் 25 முதல் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும். அந்த வகையில் சமமாக உள்ளதென்று சொல்ல முடியாவிட்டாலும் சீனாவை விட மிக மோசம் என்று சொல்ல முடியாத நிலையை அடைந்துள்ளது இந்தியா. இங்கு சொல்லும் ஒப்பீடுகள் அனைத்தும் இன்றைய இந்தியா மற்றும் 2008இல் இருந்த சீனா இடையேயான ஒப்பீடு என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 2008இல் சீனாவிற்கும் இன்றைய இந்தியாவிற்கும் இடையிலான ஒற்றுமையை பார்த்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவை பொறுத்தவரை அவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதை காணலாம். இரு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தான் உள்ளன. இந்தியா தற்போது மிக விரைவான வளர்ச்சியை அடையும் ஒரு காலகட்டத்தில் உள்ளது. 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனாவில் ஏற்பட்டதை போன்ற பெரிய ஏற்றம் இல்லாவிட்டாலும் நல்ல விதமான பொருளாதார ஏற்றம் இந்தியாவில் உள்ளது. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனாவில் தொடங்கிய உலகளாவிய உற்பத்தி உந்துதலை இன்று இந்தியாவில் காணலாம். மேக் இன் இந்தியா அல்லது நமது சுயசார்பு இந்தியா எல்லாம் அதன் ஒரு பகுதியாகும். உட்கட்டமைப்பு மேம்பாட்டை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டில் சீனா அடைந்த அளவு வளர்ச்சியை நாம் இப்போதும் அடையவில்லை என்பது ஒரு உண்மையாகும். ஆனாலும் இந்தியாவெங்கும் புதிய துறைமுகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சாலை மேம்பாடு மிக வேகமாக சர்வதேச தரநிலையில் நமது நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரயில்வே மேம்பாடு, அதிக ரயில் பாதைகள், புதிய ரயில்கள், அதிக நீர் போக்குவரத்து வசதிகள், அதிக விமான நிலையங்கள் என அனைத்து பகுதிகளிலும் இந்தியாவில் உட்கட்டமைப்பு துறையில் மிக விரைவான வளர்ச்சியை நாம் காண முடியும். அப்படி இருந்தும் 2008ஆம் ஆண்டு சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியா சற்று பின்தங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் இது நம்பிக்கையூட்டுவதாக உள்ளதென்பதில் மாற்று கருத்தில்லை. சற்று முன்பே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இன்று சீனாவை விடவும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஆனால் முன்னோர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் எனும்போது இப்போது கடுமையாக போராடித்தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலைதான் நமது நாட்டு விஷயத்தில் இப்போது உள்ளது. 2008ஆம் ஆண்டில் இருந்த சீனாவிற்கு இணையாக இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினரின் வளர்ச்சியை காணலாம். 2008ஆம் ஆண்டில் மின்னணுவியல் இயந்திரங்கள் மற்றும் ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியில் சீனா ஆதிக்கம் செலுத்த முடிந்தது. இன்று இந்தியா அந்த வகையில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஆனால் சேவைத்துறை ஏற்றுமதியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. 2008ஆம் ஆண்டில் சீனா ராணுவ வலிமையை பொறுத்தவரை பல பகுதிகளில் மிகவும் பின்தங்கியிருந்தது. இருப்பினும் இந்தியா உண்மையில் ராணுவ வலிமையை பொறுத்தவரை பல துறைகளில் முன்னேறி உள்ளது. அது சீனாவிற்கு நிகரான வளர்ச்சியாகவே உள்ளது. அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியா பல துறைகளில் முன்னேறி உள்ளது என்பதும், இந்த நாடுகளுக்கே உரிய பல தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களை இந்தியா கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உட்பட பல துறைகளில் இந்தியா இப்போது சீனாவுக்கு நிகராக திகழ்கிறது என்பதாகும். 2008ஆம் ஆண்டில் சீனா ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் தமது செல்வாக்கை அதிகரித்து வந்தது. ஆனால் இன்று அத்தகைய செல்வாக்கை உருவாக்குவதில் இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக சீனாவே உள்ளது. இந்த அனைத்து பிராந்தியங்களிலும் சீனா நிச்சயம் ஒரு சவாலாக இருந்து வருகிறது என்றாலும் இந்தியா அந்த பிராந்தியங்களில் நமது செல்வாக்கை அதிகரிக்கவே செய்கிறது. ஆப்பிரிக்கா உட்பட உள்ள பிராந்தியங்களில், சந்தையிலும் மற்ற பல துறைகளிலும் இந்தியா ஊடுருவி செல்ல முடிந்திருப்பது அதற்கான அறிகுறியாகும். பல்வேறு கூட்டாண்மைகளின் மூலமும் இந்தியாவின் பலம் விரிவடைந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவுகள், ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகள், ஆப்பிரிக்க ஒன்றியத்துடனான உறவுகள் மற்றும் பிம்ஸ்டெக் போன்றவற்றிலும் குவாட் கூட்டமைப்புடனான உறவுடனும் முன்னேற்றமும் பலமும் அடைந்து வருகிறது பாரதம். எனவே இந்தியாவை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டில் சீனாவுக்கு இருந்ததை விட மிகப்பெரிய போட்டியை எதிர்கொள்கிறது. அது சீனா அடைந்த வேகத்தில் இந்தியா வளர்ச்சி அடைவதற்கு ஒரு பெரிய தடையாக உள்ளது. சீன நகரங்களையோ அல்லது சீன தொழில்நுட்பத்தையோ பார்த்து சீனா நம்மை விட 100 ஆண்டுகள் முன்னால் உள்ளது என்று சொல்ல முடியாது. இன்று சீனா அமெரிக்காவை விடவும் சிறந்த நகரங்கள், உட்கட்டமைப்பு, சாலைகள், பாலங்கள் மற்றும் கட்டிடங்களை கொண்டுள்ளது. அதற்காக சீனா அமெரிக்காவை விட அதிகமாக வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியுமா என்ன? ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை பார்த்தால் சீனா இன்னும் அமெரிக்காவை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் 80,000 அமெரிக்க டாலருக்கு மேல் உள்ளது. அதே நேரம் சீனாவின் தனிநபர் வருமானம் 15,000 மட்டுமே ஆகும். எனவே இதிலிருந்து அமெரிக்கர்கள் சீனாவை விட பல மடங்கு, 5 மடங்குக்கு மேல் பணக்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே சீனா நம்மை விட மிகவும் முன்னேறி உள்ளது அல்லது 100 ஆண்டுகள் முன்னால் உள்ளது என்று கூறும் மிகைப்படுத்தல் இங்கு பொருத்தமற்றதாகும். துபாய் போன்ற வளைகுடா நாடுகள் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளன என்பது தெரியும். அதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் சீனாவை விட வளர்ந்துள்ளது, சீனாவை விட பணக்கார நாடாக உள்ளது அல்லது அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது என்று சொல்ல முடியாது. லக்சம்பர்க்கை பார்த்தால் சீனாவில் இருப்பது போல் அங்கு பெரிய வளர்ச்சி எதுவும் இல்லை. அது இன்னும் பாரம்பரிய ஐரோப்பிய வீடுகள், நகரங்கள் உள்ள ஒரு நாடாகவே உள்ளது. ஆனால் அவர்களின் தனிநபர் வருமானம் சீனாவை விட 15 அல்லது 20 மடங்கு அதிகமாக இருக்கும். அங்குள்ள மக்கள் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அப்படி பார்த்து ஒரு நாட்டின் வளர்ச்சியை சொல்ல முடியாது. சீனா பல துறைகளிலும் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது உண்மைதான். அவற்றுள் ஒன்று உட்கட்டமைப்பாகும். சீனாவில் சிறந்த சாலைகள், நகரங்கள், கட்டிடங்கள் மற்றும் சுத்தமான நகரங்கள் உள்ளன. இந்த விஷயத்தில் இந்தியா சீனாவை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதன் பொருளாதாரம், இராணுவ வலிமை, உற்பத்தி திறன் இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2008இல் சீனாவும் இன்றைய இந்தியாவும் மிக நெருக்கமாக இருப்பதை காணலாம். அப்படி இருந்தும் கூட 2008ஆம் ஆண்டில் சீனா வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை பொறுத்தவரை பல துறைகளில் இந்தியாவை விட சற்று முன்னால் இருந்துள்ளது என்று சொல்ல வேண்டும். இருப்பினும் இராணுவ திறன் மற்றும் விண்வெளி போன்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்தியா இன்று 2008இல் இருந்த சீனாவை விட பன்மடங்கு முன்னேறி உள்ளது. எனவே தோராயமாக வளர்ச்சியில் நாம் சீனாவை விட சுமார் 20 ஆண்டுகள் நிச்சயம் பின்தங்கி உள்ளோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக நாம் 20 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் 2008ஆம் ஆண்டில் சீனா அடைந்த அதே வளர்ச்சி கட்டத்தில் இன்று நாம் இருக்கிறோம். அன்று சீனாவின் வளர்ச்சியில் இருந்த வேகம் இல்லை, அவ்வளவுதான். எனவே இந்த ஒப்பீட்டு காலகட்டத்தில் சீனா அடைந்த வளர்ச்சியின் வேகத்தை நாம் ஈடு செய்ய முடியாது. காரணம், அன்று சீனாவுக்கு இருந்திராத ஏராளமான சவால்கள் இன்று நமக்கு முன்னில் உள்ளன. மேலும் ஐரோப்பாவிடமிருந்தோ அல்லது அமெரிக்காவிடமிருந்தோ அன்று சீனாவுக்கு கிடைத்தது போன்ற உதவியை நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியா சீனாவை போல் ஒரு புதிய சக்தியாக மாறுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் முக்கிய கொள்கையாகவே உள்ளது. இவை அனைத்துமே இந்தியாவிற்கு பின்னடைவான விஷயங்களாகும். எனவே சீனாவை போலவே நாமும் வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறோம்.
சீனாவை போன்ற வேகத்தை நாம் அடையாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறோம் என்பதை மறுக்க முடியாது. நாம் இன்னும் கொஞ்சம் வேகத்தை பெற்றால் நிச்சயமாக அடுத்த 10-20 ஆண்டுகளில் இன்றைய சீனாவை போல் வளர்ச்சியடைய முடியும். அதன் அடிப்படையில் தான் 2047 நாம் வளர்ந்த இந்தியாவாக மாறுவோம் என்று இந்திய அரசு கூறியுள்ளது. எனவே 2047 ஆண்டுக்குள் இன்றைய சீனாவை போல் நமது நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாறியிருக்கும். ஒருவேளை நமது தனிநபர் வருமானம் $15,000 அளவை தாண்டி இருக்கும். நமது தற்போதைய தனிநபர் வருமானம் $2,850 மட்டுமாகவே உள்ளது. அது 15,000 தாண்டி இருக்கும் என்று சொல்லும்போது அடிப்படையில் ஒரு வளர்ந்த நாடாக நமது நாடு மாறிவிட்டது என்பதே பொருளாகும். அதனால்தான் இன்றைய அரசும் மிகவும் கவனம் செலுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.